இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப வருடம் கழிச்சு இந்த நாளும் திதியும் இணைந்து வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி, அதுலயும் சித்ரா பௌர்ணமிக்காக நம்ம ரொம்ப எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். இந்த வருடம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் முதல் தேதி 1ஆம் தேதியே நமக்கு வருது. அதுலயும் வெள்ளிக்கிழமையோட வருது. வெள்ளிக்கிழமையோட சித்ரா பௌர்ணமி வரும்போது என்ன விசேஷம்னா அம்பாளோட வழிபாட்டுக்கு அவ்வளோ விசேஷம். கோவில் மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய அம்பாளும், 2வது கோவில் பாத்தீங்கன்னா திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடை அம்பாளும், 3வது கோவில் கொடிவுடை அம்மாள் திருமுல்லவாயில இருக்கக்கூடிய கொடிவுடை அம்மாள். இந்த 3 அம்மன் தான் அந்த 3 கற்கள். ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப வருடம் கழிச்சு இந்த நாளும் திதியும் இணைந்து வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. நம்ம எல்லாருக்கும் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி, அதுலயும் சித்ரா பௌர்ணமிக்காக நம்ம ரொம்ப எல்லாரும் காத்துட்டு இருப்போம். ஏன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியோ, மாதம் வரக்கூடிய சில கிருத்திகை, மாதம் வரக்கூடிய சில விஷயங்களை நம்மளால தொடர்ச்சியா விரதம் இருந்து செய்ய முடியாதவங்க இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்று, அதுவும் சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. நிறைய பேர் கோவிலுக்கு, அதுவும் திருவண்ணாமலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் நிறைய பேர் போவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே குவிஞ்சு கிடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி, சக்தி வாய்ந்த பௌர்ணமியில சித்ரா பௌர்ணமியும் ஒன்று. சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கு. சித்ரா பௌர்ணமி நிறைய விசேஷம் சொல்லிக்கிட்டே போகலாம். நானும் நிறைய பதிவு கொடுத்துருக்கேன். அதுலயும் இந்த வருடம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் முதல் தேதி 1ஆம் தேதியே நமக்கு வருது. அதுலயும் வெள்ளிக்கிழமையோட வருது. வெள்ளிக்கிழமையோட சித்ரா பௌர்ணமி வரும்போது என்ன விசேஷம்னா அம்பாளோட வழிபாட்டுக்கு அவ்வளோ விசேஷம் ஒண்ணு. அடுத்தது பெருமாளோட வழிபாடும் நமக்கு ரொம்ப விசேஷம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் எப்பயுமே பௌர்ணமியில சத்யநாராயண பூஜை பண்ண சொல்லுவேன். இதுவரைக்கும் யாரும் பண்ணதே இல்லை அப்படின்றவங்க இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய நாள் ஆரம்பிச்சுக்கும் போது மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அவங்க சத்யநாராயண பூஜை பண்ணும்போது அவ்வளோ விசேஷமான பலனை கொடுக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளோட வழிபாடு நான் சொன்னேன். அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அம்பாளை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். அதுலயும் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, சென்னையில பிறந்ததுக்கே ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சென்னையை சுத்தி நிறைய சித்தர்கள் கோவில் இருக்கு, சித்தர்களோட ஜீவ சமாதிகள் இருக்கு, கோவில்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. நமக்கு எப்படி மயிலாப்பூர்ல சிவனோட கோவில் நிறைய இருக்கு, அங்க சுத்தி கோவில் இருக்குன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி நிறைய ஊர்ல நமக்கு சென்னையை சுத்தி கோவில் இருக்கு. அதுலயும் நான் சொல்லக்கூடிய இந்த 3 அம்பாலும் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடியவங்க தான். 3 அம்பாலும் ஒரே நேர்கோட்டில இருக்கக்கூடிய அம்பாள். இந்த அம்பாளை நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி அன்று தரிசனம் பண்ணும்போது நமக்கு நிறைய பலன்களை கிடைக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய மேலூர் என்ற சொல்லக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில். இது சுயம்புவா வந்த சிவன். இந்த சுயம்பு சிவன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பழைய நமக்கு முன்னைய காலம்லாம் தெரியும், ஒரு காடு மாதிரி இருந்திருக்கும். அந்த காடுல ஒரு பசுமாடு மட்டும் ஒரு இடத்துல போய் பால் சுரந்துகிட்டே இருந்துதான். இந்த மாடு மேய்க்கிறவர் என்ன பண்ணாரு, ஏன் இந்த மாடு மட்டும் போயிட்டு அந்த இடத்துல பால் கொடுத்துட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்காக அந்த மாடை விலக்கி பார்க்கும்போது ஒரு கல் இருந்துதான். அந்த கல்லுக்கு மட்டும் போய் டெய்லி பால் அந்த மாடு கொடுத்துட்டே இருக்கு. அப்ப எல்லாம் அந்த புல்செடியெல்லாம் விலக்கி பார்க்கும்போது அங்க சுயம்புவா சிவபெருமான் இருந்தாராம். அப்ப அந்த ஊர் ராஜா கிட்ட சொல்லி அந்த சிவனுக்கு ஒரு கோவில் கட்டிட்டாங்க. அந்த கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க சிவன் மட்டும் இருக்காளே, அம்பாள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணாங்க, ஒரு சிற்பியை கூப்பிட்டு இங்க அம்பாள் செய்யறதுக்காக எனக்கு அம்பாள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சிற்பி கிட்ட சொல்லவே, சிற்பியும் அதே மாதிரி ஒரு கல்லு, ரொம்ப விசேஷமான கல்லை எடுத்துட்டு போய் சிற்பி செய்யறதுக்காக ஒரு இடத்துல வச்சு செய்ய ஆரம்பிச்சாராம். செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த கல் எடுத்துட்டு போகும்போதே அந்த கல் கை தவறி கீழே விழுந்து 3 பாகங்களாக உடைஞ்சிருச்சான். 3 பாகங்களா உடையும் போது அந்த சிற்பி என்ன பண்ணாரா, ஐயோ நம்ம கிட்ட ராஜா கொடுத்த கல்லு, அதுலயும் ஏதோ தெய்வ குற்றம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவருடைய கையை போய் வெட்டிக்க போயிருக்காரு.
அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு அசரீதி ஒழிச்சு அந்த கல் கிட்ட இருந்து ஒரு ஒளி உதிச்சு அம்பாள் வந்து வெளியில வந்து, இல்லை இது நான் தான், அந்த கல் என்னால ஒரே இடத்துல என்னுடைய மொத்த சக்தியும் வைக்க விரும்பாததுனால அந்த கல் 3 பாகமாக போய் 3 சக்திகளாக பிரிஞ்சு நான் இருக்க போறேன். ஸோ இந்த ஒவ்வொரு கல்லை எடுத்து நீ எனக்கு ஒவ்வொரு சக்தியாக உருவாக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சிட்டாங்க. அப்போ அவர் அந்த 3 கற்களையும் ரெடி பண்ணி 3 அம்மனாக செஞ்சு, அந்த 3 அம்மன் தான் ஒரே 3 கோவில இருக்கக்கூடியதாக இருக்கு. முதல் கோவில் மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய அம்பாலும், 2வது கோவில் வந்து பாத்தீங்கன்னா திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடை அம்பாலும், 3வது கோயில் கொடிவுடை அம்மாள் திருமுல்லவாயில இருக்கக்கூடிய கொடிவுடை அம்மன். இந்த 3 அம்மன் தான் அந்த 3 கற்கள். இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய மேலூர் என்ற கிராமத்துல இருக்கக்கூடிய கோயில் இச்சா சக்தியாகவும், திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் ஞான சக்தியாகவும், திருமுல்லவாயில இருக்கக்கூடிய கொடியுடை அம்மன் கிரியா சக்தியாகவும், 3 சக்திகளாகவும் 3 அம்பாள் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இணைந்து வரக்கூடிய நாள். இந்த 3 அம்மனும் ஒரு நாள் ஒரே நாள் நம்ம தரிசனம் பண்ணும்போது இந்த 3 சக்தியும் நமக்கு ஒன்று சேர்ந்து கிடைக்கும்ன்றதுதான் இதற்குடைய ஒரு புராண கதையாக இருக்கு. இந்த 3 நாள் நம்ம இதை பண்ணும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. நம்ம வடிவுடை அம்மன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருமணம் ஆகாதவங்க அந்த கோவில்ல 6 வாரம் போய் நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணி முடிச்சு 7வது வாரம் பிரசாதம் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும்ன்றது ஐதீகம். அதுலயும் அந்த கோயில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்போதிரிகள் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்போதிரிகள் பூஜை பண்ணும்போது அந்த கோவில்ல தனி வைப்ரேஷன்ன்றது ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும். வடிவுடை அம்மன் கிட்ட மட்டும் நம்போதிரிகள் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கண்கூடவே பார்க்கலாம் அந்த கோவில்ல. அதே மாதிரி அங்க நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் அப்படின்னா தேங்காய் நம்ம வீட்டுல இருந்து முந்தின நாளே தேங்காய் வாங்கி வச்சுட்டு அந்த தேங்காய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நம்போதிரிகள் நமக்கு தேங்காய் உடைச்சி, அந்த தேங்காய் உடைக்கிறதுலயே எத்தனை நாள்ல நம்ம வச்சிருக்க வேண்டுதல் நிறைவேறிடும்ன்றதையும் கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாக இந்த திருவெற்றியூர் கோவில் இருக்கு வடிவுடை அம்மனுக்கு. அடுத்தது கொடியுடை அம்மன். கொடியுடை அம்மன் கோயிலுக்கும் ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியா ஃபுல்லாவே கொடி மாதிரி படர்ந்திருந்த ஊராக சொல்லதான் இந்த திருமுல்லவாயில். அந்த இடத்துலயும் சேம் ஒரு ராஜா வந்து படையெடுத்து போகும்போது அங்க அந்த கொடி இருக்கிறதெல்லாம் வால் வச்சு வெட்ட போகும்போது அங்கேயும் அந்த சிவபெருமான் சுயம்புவா அந்த சிவபெருமான். அதனால இன்னைக்கும் அந்த சிவபெருமானுக்கு நெத்தியில ஒரு தழும்புன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அம்பாலையும் நம்ம தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அருள்ன்றது கிடைக்கும். முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க சித்ரா பௌர்ணமி அன்று முழு நேரம் விரதம் இருங்க. விரதம் இருந்து முடிச்சுட்டு கண்டிப்பாக சாயந்தரம் ஒரு பிளேட்ல 9 நெய் தீபம் ஏத்திக்கின்னு நடுவுல ஒரு டம்ளர் நல்ல காய்ச்சின ஆறுன பால், அதுல வெல்லம் நாட்டு சக்கரை போட்டு 9 நெய் தீபத்தையும் ஏத்திட்டு உங்க வீட்டு மாடியிலயோ இல்ல வாசல்லையோ வந்து சந்திரனை பார்த்து 10 முறை மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லிட்டு தீபாராதனையை காமிச்சிட்டு அந்த பிளேட்டை கீழே வச்சுட்டு அதை அந்த பிளேட்டை ஒரு 9 முறை சுத்தி வாங்க. சுத்தி வந்துட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க. இல்ல நான் கிரிவலம் போவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த அவசியம் கிடையாது. கிரிவலம் போக முடியலன்னு சொன்னவங்க இந்த பிளேட்டை நீங்க அண்ணாமலையாரோடைய கிரிவலமாக நினைச்சு கண்டிப்பாக அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விரதத்தை முடிக்கும் போது கண்டிப்பாக யாருக்காக ஏதாவது ஒரு பொருட்களை தானம் கொடுத்துட்டு உங்களோட விரதத்தை முடிக்கும் போது கண்டிப்பாக நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும். ஒண்ணு. சென்னையில இருக்கவங்க ஓகே இந்த 3 அம்மலை பார்த்தலாம். முடியாதவங்க மீனாட்சி, நீங்க மதுரையில இருக்கீங்கன்னா மீனாட்சி அம்மனை போய் பார்க்கலாம். அங்கேயுமே நமக்கு 3 சக்தியும் இணைந்தா போல இருக்கும். அதே மாதிரி அவங்கவுங்க ஊர்ல கண்டிப்பாக ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி 3 அம்மனும் சேர்ந்த மாதிரி கண்டிப்பாக கோவில் இருக்கும். அந்த கோவிலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பௌர்ணமி அன்று இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று அந்த 3 அம்மனையும் இல்ல 3ம் சேர்ந்த ஒரு அம்மனாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களையும் வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில நிறைய மாற்றம் கிடைக்கும். நான் கடந்த ஆண்டு இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு சொல்லும் போது என் வாழ்க்கையில நடந்த ஒரு கதையும் சொல்லியிருக்கேன். என்னுடைய 2010 என்னுடைய கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு முதல் முறையா என்னை இந்த 3 கோவிலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அதற்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்தது. கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமிக்கு விரதம் இருந்து வழிபாடு எடுத்துக்கங்க. முக்கியமாக முடிஞ்ச மௌன விரதம் இருங்க. யாருக்கெல்லாம் சந்திர தசை போகுது, சந்திரன் சரியா இல்லை, சந்திர புத்தி போது, சந்திரன் ஏதாவது பாவகிரகத்தோடு இணைந்திருக்காரு, இல்ல சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி விரதம், அம்பாள் வழிபாடு எடுக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். முடியாதவங்க விரதம் இருந்து மௌன விரதம் இருங்க.
கண்டிப்பாக புத்தியும் மனமும் தெளிவாக இருக்கும். சந்திரன் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார். அம்பாலும் நமக்கு அருள் புரிவாங்க. முடிஞ்சவங்க பௌர்ணமியில பக்கத்துல இருக்குன்னா குலதெய்வ வழிபாடும் எடுத்துக்கலாம். குலதெய்வ கோயிலுக்கும் பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. குலதெய்வத்துக்கும் பொங்கல் இட்டு நீங்க அங்க வரவங்களுக்கு தானம் கொடுங்க. கண்டிப்பாக குலதெய்வ அருளும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சனி பிரதோஷம், சித்ரா பௌர்ணமி, அப்புறம் மாலி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை கிருத்திகை, அப்புறம் கார்த்திகை, பெரிய கார்த்திகை, இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் நம்ம செய்யும் போது மாதம் மாதம் செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி பெருசா வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சில விஷயம் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக இந்த 11 மாசம் நம்ம செய்யாதது இந்த ஒரு மாதம் இருக்கும்போது 12 மாதம் செய்ததுக்கான பலனை நமக்கு கிடைக்கும். எதை பண்ணாலும் மனம் ஒன்று சேர்ந்து பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, யாருக்காவது தானம் கொடுங்க. இந்த விரதம் இருக்கும்போது யாரையும் புரளி பேசாதீங்க, யாரையும் திட்டாதீங்க. இதை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதலும் நன்றாக நடக்கும். நான் வேற ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.